வாழ்க அன்புடன் வளர்க நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச சக்தி த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு ஆன்ம உலகின் விதிகள் என்ற இந்த புத்தகத்தினுடைய கருத்தாக்கத்தை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்கோம். பாகம் 2ல் கேள்வி பதில், அதாவது பிஸ்பி மற்றும் ரத்து இந்த ஆன்மாக்கள்கிட்ட கேள்விகள் மூலமாக அதற்கான பதில்களை நாம் தெரிஞ்சிட்ருக்கிறோம். இந்த வீடியோவை இப்போ தான் முதல் தடவையாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐக்கான ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலில் நீங்கள் ப்ளேலிஸ்ட்டு போய் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் அங்கே நிறைய இருக்குதுங்க. நீங்கள் எந்த டாப்பிக்கில் வேணும்னாலும் நீங்கள் அதிலிருந்து எடுத்து பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாக இருக்கும். உங்களுக்கு எந்த டாபிக் தேவையோ பிடிச்சிருக்கோ அதில் நீங்கள் போய் தெரிஞ்சுக்க முடியும். இந்த ஆன்ம உலகின் விதிகள்ங்கிற டாப்பிக்குள்ளே போனீங்க அப்படின்னா முதல் பாகத்திலேருந்து நீங்கள் தொடர்ந்து கேட்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா இது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா புரியும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே நாம் போகலாம். நேர்மறையாக சிந்தனை பண்ணுவது எப்படி, இதுதான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நேற்றைய தொடர்ச்சியாக இன்றைக்கி பார்த்திங்கன்னா எதிர்மறைத்தன்மை எந்த விதத்தில் எங்களை உடல் ரீதியாகவும் உணர்ச்சி ரீதியாகவும் ஆன்மீக ரீதியாகவும் பாதிக்குது அப்படின்ற கேள்வியை வைக்கிறாங்க. அதாவது பலருக்கு எதிர்மறைத்தன்மை அப்படிங்கிறது ஒரு பழக்கமாக வாழ்க்கையாகவே மாறிடுச்சு. அவங்க எந்த பிரச்சனையும் இல்லைனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பிரச்சனையுமே இல்லைனாலும் எப்பயுமே சந்தேகமும் நம்பிக்கை இல்லாமலும் புலம்பல்களோடு தான் வாழ்ந்துட்டுருக்குறாங்க. ஏன் அப்படின்னா அவங்க அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டாங்க. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னா அவங்க எப்பயுமே எதிர்மறை ஆற்றல்களை வெளியில் அனுப்பிச்சிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி எதிர்மறையான மக்களை நம்ம அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதே மாதிரியான சூழல்களையும் அதே மாதிரியான மக்களையும் அவங்கள நோக்கி கவர்ந்து இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஒத்தவற்றை ஈர்க்கும் அப்படிங்கிற அந்த விதிப்படி இவங்க என்ன விரும்புகிறாங்களோ, என்ன மாதிரியான புலம்பல்கள் இருந்துகிட்டே இருக்குதோ அதே மாதிரியான மக்கள் அதே மாதிரியான சூழல்கள் அவங்கக்கிட்ட வந்துகிட்டே இருக்குது. அப்போ இந்த தீங்கை எடுத்துகிட்டு அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேர்மறை தன்மையை புகுத்தணும். அப்போ நேர்மறைத்தன்மையை அங்கே குடியமர்த்தணும். அதுக்கு என்ன பண்ணணும், அப்போ இது மாதிரி செய்கிறதுனால என்ன விளைவுகள் ஏற்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய கணிப்பு தவறாக போகுது. நீங்கள் எதிர்மறையான ஆளாக இருக்கிறப்ப நீங்கள் நான் என்னென்ன எதிர்மறையாக நடந்துகிட்ருக்கிறப்ப உங்களுடைய கணிப்பு தவறாக போகுது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய தேர்ந்தெடுப்புகளை எல்லாம் இது பாதிக்கும். நீங்கள் ஆன்மீக ரீதியாக கீழ்நிலைக்கு போகுவீங்க. அதோட உங்களுடைய சில பரிசுகள் இருக்கும், அதை நீங்கள் இழந்துருவீங்க. ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கான பரிசுகள் உங்கள் கண்ணு முன்னாடியே இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் பார்க்கவும் தெரிஞ்சுக்கவும் மாட்டீங்க. அப்போ உங்களுடைய ஆழ்மனம் அந்த பரிசு நோக்கி உங்களை வழி நடத்தி போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போ இருந்தாலும் அந்த பாதையிலேருந்து விலகி போயிட்டே இருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் எதிர்மறையத்தன்மையோடு இருக்கிறதுனால. அப்போ அந்த பரிசு நீங்கள் அதை பெறுவதற்கான காலமே இல்லாமல் போகிற அளவுக்கு நீங்கள் உங்களை அந்த மாதிரியான சிக்கலுக்குள்ளே தள்ளி விட்டுறீங்க. அதுமாரி உங்களுடைய சமநிலையின்மையை மக்கள் உணர்ந்து கொள்கிறாங்க. நீங்கள் சமநிலை இல்லாமல் இருக்கிறீங்க அப்படிங்கிறது மக்களுக்கு தெரிஞ்சிடும். எப்படின்னா நீங்கள் நேர்மறை இல்லாமல் இருக்கிறனால உங்களுடைய முடிவுகளில் குழப்பம் இருக்கும், நீங்கள் பேசுகிறதுல குழப்பம் இருக்கும். அப்போ உங்களோட நேர்மறையான மக்கள் இருக்கும்போது பார்ப்பாங்க, என்னடா அது இவர் எந்த விதமான இவர் எடுக்கிற முடிவு எல்லாமே குழப்பமாக இருக்கே, சரியில்லையே. அடுத்து உங்களோட இருக்கிறப்ப அவங்களால நல்ல விதமாக உணர முடியாது. அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா உங்களை விட்டு விலகி செல்வாங்க. உங்களுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். நீங்கள் எண்ணங்கள் ரொம்ப சக்தி மிக்கது. உங்களுடைய எண்ணங்களும் உணர்வுகளும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களை உடல் ரீதியாக வெளிப்படுத்தக்கூடிய அந்த எதிர்மறை எண்ணங்களும் உணர்வுகளும் ஒரு நோயினுடைய வடிவத்திலேயோ அல்லது ஏதாவது ஒரு காயத்தினுடைய வடிவிலையோ உங்களுடைய கோபமும் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய உடல்லேருந்து வெளிப்பட ஆரம்பிக்கும். இது ஆரோக்கியத்தை இது உங்களை மட்டும் இல்லை, நீங்கள் இன்னொருத்தவங்களை மன்னிக்க முடியாமல் போகிறப்ப அது உங்களுடைய உடல்நிலையை ரொம்ப மோசமாக பாதிக்கும். நீங்கள் ஒருத்தவங்களை மன்னிக்க கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய நோய்கள் பெரும்பாலான நோய்கள் குணமாகுங்க. அதனால் நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறீங்களோ உங்களுடைய நோய் குணமே ஆகாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. நான் இவரெல்லாம் மன்னிக்கவே மாட்டேன், என் வாழ்நாள்லேயே மன்னிக்க மாட்டேன் அப்படின்னா வாழ்நாள்லேயே சில நோய்கள் உங்கள்கிட்ட குணமாகாது. உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய நோய்கள் குணமாகணும் அப்படின்னா நீங்கள் எல்லாரையுமே மன்னிக்க கற்றுக்கோங்க. அடுத்து நீங்கள் உங்களுடைய சோதனையில் தோற்று போகிறீங்க. இந்த மாதிரி எதிர்மறையாக இருக்கிறதுனால உங்களுக்கு கடினமான ஒரு சூழ்நிலையில் ஒருத்தரால் நேர்மறையாக நடந்து கொள்ள முடிஞ்சுது அப்படின்னு பார்க்குறது தான் பெரும்பாலான மக்களுக்கு கொடுக்கப்படுற ஒரு சோதனை. அப்போ நீங்கள் அந்த மாதிரியான சோதனையில் இது இதெல்லாம் கர்மவினையாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆன்மாவுக்கு ஒரு சோதனையாகவோ அல்லது பயிற்சியாக இருக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக எதிர்வினையாற்றி அந்த சூழலை கடைசி வரையும் குறை சொல்லிகிட்டே இருக்கிறாங்களா, அப்படியே போகிறாங்களா, அப்போ அவங்க மேலே கழிவிறக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்களா, அந்த சூழல்கள் திரும்ப அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும்.
எப்போன்னா அவங்க இந்த சோதனைகள்லேருந்து முழுசாக பாடம் கற்றுக்கொள்ளும் வரை அந்த சோதனை திரும்ப திரும்ப அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்து இந்த செயல்முறை நீங்கள் வந்து எப்படி கையாளுறீங்க அப்படிங்கிறதான் உங்களுக்கு முக்கியம். அதாவது யாருமே நோயோடு இருக்கிறதுக்கு விரும்புறதில்ல. ஆனால் நீங்கள் உடல்நலம் சரியில்லாமல் இருக்கிறப்ப எல்லாம் குறை சொல்கிறவங்களாகவும் உங்களை சுற்றி இருக்கிற மக்களுக்கு தொல்லைகள் கொடுக்குறவங்களாகவும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோய் இருக்கிறப்ப எப்படி நேர்மறையாக இருக்கிறது அப்படிங்கிறத, எப்படி உங்களுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு நன்றியோடு இருப்பது அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்கறதுக்கான பாடங்கள் தான் உங்களுக்கு வரக்கூடிய சோதனைகள். அப்போ நீங்கள் நோய்வாய்ப்பட்டிருக்கிற நேரத்துலையும் நேர்மறையாக இருக்கிறதா உங்களுக்கான சோதனையாக இருக்கும். இந்த சோதனை இன்னொன்றையும் ஏற்படுத்தும், பயத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய மருத்துவ அறிக்கைகளெல்லாம் குறித்து நீங்கள் பயந்து போயிருந்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் நீங்கள் பல மருத்துவ அறிக்கைகளை பார்க்கக்கூடிய சூழல் உங்களுக்கு ஏற்படும். எப்போ வந்து நீங்கள் அது குறித்த பயம் இல்லாமல் தெளிவாக துணிச்சலாக தைரியமாகறீங்களோ அப்போ தான் உங்களுக்கான அந்த சோதனையிலிருந்து உங்களால் வெளிவர முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அளவுக்கு அதிகமாக ஆய்வு செய்கிறீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எது ஆய்வு செய்கிறது நல்ல விஷயந்தான், நமக்குள்ளேயே ஆய்வு செய்யணும், ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே ஆய்வு செய்வீங்க. அப்படி சிந்திச்சுட்டே இருக்கிறனால என்ன ஆகுதுன்னா நீங்கள் செயல்படாமல் தேக்கம் அடைஞ்சிருக்கிறீங்க. அப்போ இது குறித்து அது எப்படி வந்துச்சு, இது எப்படி வந்துச்சு, அது எங்கேருந்து வந்துச்சு, இது இப்படியெல்லாம் ரொம்ப ஆய்வு பண்ணிங்கன்னா ஏன் அப்படின்ற கேள்வி கேட்டுகிட்டே இருப்பீங்களே ஒழிய எந்த செய்ய முடியாமல் இருக்கும். அப்போ நீங்கள் வந்து உங்களுடைய ஆழ்மனதை பலவீனப்படுத்தி கொண்டிருக்கிறீங்க. நீங்கள் எதிர்மறையாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய ஆழ்மனம் பலவீனப்படுத்தப்பட்டு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதாவது வெளிமனத்திலேருந்து எதிர்மறை எண்ணங்கள் வருது. மிக கடினமான சூழல்களில் கூட ஆழ்மனம் எல்லா விஷயங்களையும் ஒரு நேர்மறை கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா எதிர்மறை எண்ணங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுனால ஆழ்மனதை ஒதுக்கிட்டு வெளிமனதை வந்து நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க. வெளிமனம் என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தன்னுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக்குது, நீங்கள் அதை வந்து கெடுத்துட்ருக்கிறீங்க. அந்த சமயத்தில் உங்களுடைய ஆழ்மனத்தை நீங்கள் புறக்கணிக்கிறீங்க. அப்போ அதனால் ஆழ்மனத்தினுடைய செயல்பாடுகள் இங்கே முடங்கி போகுது. அப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்ம இந்த எதிர்மறையாக இருக்கிறதுனால இவ்வளோ விஷயங்களை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. எதிர்மறையான தன்மை வந்து ஒருவர் எப்படி நேர்மறையாக மாறுறது, எதிர்மறையான தன்மையிலேருந்து எப்படி நேர்மறையாக மாறுறது அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலையுமே நீங்கள் தவறு இழக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு உதவுறதுக்காக வார்த்தை இருக்கிறது. அது என்னென்னா கட்டுப்பாடு அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அதை பயிற்றுவிக்கிறதன் மூலம் தான் உங்களுடைய எண்ணங்களை கட்டுப்படுத்தணும். அதுக்கு வந்து உங்களுடைய எதிர்மறை எண்ணம் உங்களுடைய மனதுக்கு நுழையிறப்ப அதை வந்து நீங்கள் எதுவும் ஆய்வு செஞ்சு அதை கட்டுப்படுத்தணும்லாம் நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. அது மேலே கவனம் செலுத்துவதை விட்டுருங்க. அந்த எதிர்மறை எண்ணத்தின் மேலே கவனம் செலுத்துவதை விட்டுடுங்க. நீங்கள் அந்த எண்ணத்தை அப்படி செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா அது ஊக்குவிக்கிறது மாதிரி ஆகிடும். அப்போ அதை வந்து நீங்கள் அதுக்கு பதிலாக நல்ல எண்ணங்களை நினைக்க ஆரம்பிங்க. எதிர்மறை எண்ணங்களை வந்து நம்ம வந்து ஒரு பயமும், நீங்கள் அது வரும்போதெல்லாம் ஒரு பயம் வரும், ஒரு கவலை வந்துடும். அப்போ அந்த மாதிரிலாம் நீங்கள் உணர ஆரம்பிச்சிடுவீங்க. அப்போ அது மாதிரி இருந்தால் என்ன ஆகும், அப்போ மோசமான எண்ணங்கள் இன்னும் அதிகமாகிட்டே இருக்கும். அப்போ அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இறைவன் மீது நம்பிக்கை வைக்கலாம், உங்களுடைய வாழ்க்கையின் மீது நம்பிக்கை வைக்கலாம், இறைவன்கிட்ட உங்களுடைய வாழ்க்கையை சரணாகதி அடையலாம். எப்படி இருந்தாலும் இறைவன் இருக்கிறார், காப்பாற்றிக்குவார், இல்லை இந்த யூனிவர்ஸ் இருக்குது காப்பாற்றிக்கும் அப்படிங்கிறது. நம்மளுடைய எண்ணங்கள் தான் முக்கியம், நம்மளுடைய வார்த்தைகள் தான் முக்கியம் அப்படிங்கிறத நீங்கள் உணர ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களால் வெளிவர முடியும். அப்போ எப்பயுமே பிரச்சனைகள் வந்து உங்கள் பாதையை தடுக்கிறது இல்லைங்க. வாழ்க்கை நெடிகளும் அதுதான் உங்கள் பாதையாகவே இருக்க போகுது. ஏன்னா வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பாதைகள்லையும் எல்லாம் நினைக்கிறாங்க என்னுடைய வாழ்க்கை பாதையில் வந்து பிரச்சனைகள் நிறையா இருந்துச்சுங்க அப்படின்னு. அப்படியெல்லாம் இல்லை, எல்லாருக்குமே பிரச்சனைகள் தான் இருக்கும். அதுதான் பாதையே, அதில் தான் நீங்கள் நடந்து வரணும், அதில் தான் நீங்கள் கடந்து வரணும். அதை எப்படி நீங்கள் கையாளுறீங்க அப்படிங்கிறதான் வெற்றி. நம்ம எல்லாம் நினச்சிட்டு இருக்கோம் இங்கே தேர்வில் மதிப்பெண் எடுத்துட்டாலோ இல்லை இதை நம்ம சிறப்பாக பண்ணிட்டோம்னாலோ நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம், எல்லாம் நல்லா வந்துட்டோம் அப்படின்ற அர்த்தம் இல்லை. உங்களுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் யார் கையாண்டு சிறப்பாக சந்தோஷமாக மகிழ்ச்சியாக அந்த எண்ட் ஆஃப் த லைஃப் வந்து முழு ஆரோக்கியத்தோடையும் முழு மகிழ்ச்சியோடையும் திருப்தியோடு யார் ஒருத்தர் வந்து இந்த புவி வாழ்க்கையை துறக்கிறாரோ அவர் தான் இந்த உலகத்தில் ஜெயிச்சிருக்காரு, தன்னுடைய ஆன்மாவை உயர்ந்த நிலத்துக்கு கொண்டு போயிருக்காரு அப்படின்னு அர்த்தம். அப்போ அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏமாற்றங்களை வந்துட்டுருக்கிறப்ப ஒருத்தர் வந்து எப்படி நேர்மறையாக நடந்துக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, ஏமாற்றங்கள் அப்படிங்கிறது கற்றல் செயலில் அது ஒரு பகுதி. ஏன்னா நேர்மறையாக நடந்து கொள்கிறதுனால எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத எந்த விஷயத்தையுமே செய்யுங்க. நம்பிக்கைங்கிறது ஒரு அற்புதமான விஷயம், அதை தொடர்ந்து உயிர்ப்போடு வச்சுருக்கணும். ஆனால் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. அது என்ன பண்ணுதுன்னா உங்களுடைய வந்து அகங்காரத்திலேருந்து வருது. நம்பிக்கைங்கிறது ஒரு விளைவை பற்றியது அல்ல. நம்பிக்கைங்கிறது நீங்கள் எதிர்கொண்டிருக்கக்கூடிய எல்லா சூழல்லையும் அது உங்கள் கூடயே எப்பொழுதுமே இருந்துச்சு அப்படின்னா உங்ககிட்ட அது நேர்மறையான விளைவை ஏற்படுத்தும். ஆனால் எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது உங்கள்கிட்ட ஒரு ஏக்கத்தை ஏற்படுத்தும், உங்கள்கிட்ட ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தும். இது வந்து உங்களை நேர்மறை இல்லாத தன்மைக்கு கொண்டு போகும்.
உங்களுடைய ஆன்மாவை கீழே பிடித்து இழுக்கும். உங்களுக்கு விருப்பமில்லாத ஒரு வேலையில் நீங்கள் இருந்தீங்கன்னா அங்கே எப்படி நீங்கள் நேர்மறையாக நடந்துக்கிறது அப்படிங்கிறதா உங்களுக்கு சோதனை. அப்போ ஒரு கர்மவினையை தீர்த்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு புரிந்து கொள்வதற்கு அது உதவும். அல்லது உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை மற்றவங்களுக்கு கற்றுக்கொள்வதற்கோ அல்லது மற்றவங்களுக்கு உதவுவதற்காகவோ அந்த குறுகிய காலத்தில் நீங்கள் அந்த வேலையில் இருக்கிறீங்க அப்படிங்கிறத நினச்சிக்கோங்க. உங்களுக்கு நெருக்கமான ஒருத்தவங்களை இழக்கிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய சங்கடமான விஷயம், கஷ்டமானது, ஒரு பேரிடியாக இருக்கும். ஆனால் அதுலேருந்து நீங்கள் துக்கம் அனுசரிக்க வேணும். ஆனால் அதுக்கும் ஒரு நேரம் இருக்குது. ஏன்னா நாங்கள் நீங்கள் வாழ்நாள் முழுவதும் துக்கப்படுறதை நாங்கள் விரும்புகிறதில்ல. ஒரு நல்ல ஆன்மாக்களாக இருந்தால் அவங்க ஒரு நல்ல இடத்துல தான் இருப்பாங்க. எனவே நீங்கள் உங்கள் துக்கத்திலேருந்து விடுபட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நலமடையலாம். உங்களை நீங்களே குணப்படுத்திக்கணும். உங்களுடைய நோக்கமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களுடைய அன்புக்குரியவர்களுடைய விருப்பமும் அதுவாக தான் இருக்கும். உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் நீங்கள் துக்கப்படுறதை அவங்க விரும்புகிறதில்ல. உங்களுடைய விரலில் ஒரு வெட்டுக்காயம் இருந்தால் அது ரத்தம் வழிகிற வரையும் கஷ்டம் இருக்கும். அப்புறம் சரியானே நம்ம அதை மறந்துடுவோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த துக்கமும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க. நாங்கள் அந்த ஆய்வுலகத்துக்கு வர்றப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறோம், நாங்கள் ரொம்ப உயிரோடு இருக்கிறோம், எல்லாவற்றையும் விட நாங்கள் முக்கியமாக இன்னும் உங்களோடு இருக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் நம்பணும். உங்களுடைய வேதனையை நீங்கள் பொறுத்துக்கணும். நீங்கள் பொறுக்க முடியாத நிலையற்றப்ப இந்த உண்மை மீது கவனம் செலுத்தி நீங்கள் அதை கெட்டியமாக பிடிச்சிக்கணும். ஒரு கொடூரமான இழப்பாக இருக்குது அப்படின்னா நேர்மறையாக இருப்பது அப்படிங்கிறது இதுதான். நாங்கள் இன்னும் உங்களோட இருக்கிறோம், நீங்கள் அனுமதித்தால் நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட முடியும் அப்படிங்கிறத தெரிஞ்சுட்டு நீங்கள் ரொம்ப வலிமையாகணும். ஏன்னா எங்கள் தாயும் தந்தையும் சில நேரங்களில் ரொம்ப நம்பிக்கையை இழந்து போனப்போ பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்கும் சாந்தப்படுத்துறதுக்கும் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, வருத்தப்பட்ட போயெல்லாம். அது நாங்கள் அவங்கக்கிட்ட விளக்கணும். அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா நாங்கள் உங்கள் கூடயே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம். நாங்கள் அவங்கள ரொம்ப பெரிதும் நேசித்தோம் என்பதையும் நாங்கள் எங்கள் பெற்றோருக்கு தெரியப்படுத்தணும். அப்போ விஷயங்கள் சிறப்பாக போயிட்டுருக்கப்ப நேர்மறையாக நடந்து கொள்வது அப்படிங்கிறது சுலபமான காரியம். வாழ்க்கை இன்னும் கடினமானுச்சு அப்படின்னா நேர்மறையாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு உண்மையான சோதனையாக இருக்கும். ஏன்னா மனிதர்களாக நீங்கள் இப்படி தான் வளர்றீங்க. சூழ்நிலை எதுவாக இருந்தாலும் எதிர்மறையாக இருப்பது அப்படிங்கிறது ஒருவருடைய விருப்ப தேர்வு தான். ஏன்னா சில சமயங்களில் நீங்கள் உங்களுடைய மனதை கட்டுப்படுத்த முடியாமல் போகும், நீங்கள் அதை வெற்றிகரமாக கட்டுப்படுத்தவும் கூடும். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா நேர்மறையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் போகும். நேர்மறையாக இருப்பது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாமல் கூட போகும். அப்போ அதை நீங்கள் எப்படி அதை அப்படிங்கிறத கற்றுக்கணும். அதாவது இந்த நேர்மறையாக இருக்கிறது எப்படி அப்படிங்கிறத கற்றுக்கணும். உங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தணும். எந்த சுதந்திரம்? தேர்ந்தெடுப்பதற்கான சுதந்திரம் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் பயன்படுத்தணும். ஏன்னா வெளிமனத்தோடு நீங்கள் ஒத்துழைக்க வேண்டியிருக்கணும். மக்களுடைய அர்ப்பணிப்பு ரொம்ப பலவீனமாகவும் இருக்கிறதுனால அவங்க என்ன பண்ணுறாங்க, தோற்று போகிறாங்க. அறகுறையான மனசோட முயற்சி பண்ணுறது. நேர்மறையாக இருக்கிறதுக்காக நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்க, ஒருத்தங்களை மன்னிக்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, பணிவாக இருக்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க, மனநிறைவோடு இருக்கிறத நீங்கள் தான் தேர்ந்தெடுக்கிறீங்க. வெற்றியும் தோல்வியும் உங்களுடைய தேர்ந்தெடுப்புகளின் வலிமையை சார்ந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு பெரிய மனவேதனை ஏற்படுத்தின ஒருத்தரை மன்னிக்கிறதும் உங்களுக்கு கடினமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஆன்மீக அறிவு கைவற்ற பிறகும் அவரை நீங்கள் மன்னிக்கலை அப்படின்னா அப்படி மன்னிக்க தெரியவில்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை. அதற்கு என்ன காரணம்? நீங்கள் அவரை மன்னிக்க விரும்பவில்லை அப்படின்னு தான் முக்கியமான காரணம். அப்போ விஷயங்கள் மோசமாக போயிட்டு இருக்கப்ப துணிச்சலாக இருக்கிறதும் ஒரு நேர்மறை மனப்போக்கை கொண்டிருப்பது தான். நீங்கள் எவ்வளோ மோசமாக இருக்கிறப்ப அப்போ துணிச்சலாக இருக்கிறீங்க அப்படின்னா அது ஒரு நேர்மறையான தன்மை, உங்கள்கிட்ட ஒரு நேர்மறையான தன்மை இருக்குது அப்படிங்கிறத வெளிப்படுத்துது. அப்போ நம்ம இந்த சோதனையிலெல்லாம் நம்ம ஜெயிக்கிறதன் மூலமாக உண்மையான பொருள் என்ன அப்படின்னா, சூழல்கள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் நம்பிக்கையை இழந்துடாதீங்க. அப்போ நேர்மறையாக சிந்திக்கணும் அப்படின்னா அதுக்கு சில யோசனைகளை நாங்கள் இங்கே சொல்கிறோம். என்னென்னா, கடவுள் மீது முழுமையான நம்பிக்கை வச்சுக்கோங்க. அவர் எது சிறந்ததோ அதை நமக்கு செய்வார் அப்படின்றத முழுமையான நம்பிக்கை வைங்க. ரெண்டாவது, உங்களுடைய கர்ம வினைகளையும் சோதனைகளையும் பயிற்சி எதிர்க்காதீங்க. அதை அப்படி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் என்ன பண்ணணும், இது என்னுடைய கர்ம வினை, எனக்கான சோதனை அப்படின்னு சொல்லிட்டு அதை ஏற்றுக்கோங்க, அதை எதிர்க்காதீங்க. ஆழ்மனதை முடுக்கிடுங்க. பிரச்சனைகள் வரும்போதெல்லாம் அதை பயன்படுத்துங்க. வெளிமனிதரை பட்டுப்படுத்தப்பட்ட புரிதலை பயன்படுத்தாதீங்க. பிரச்சனைகள் நீங்கள் வளருவதற்கான ஒரு வாய்ப்பாக பாருங்கள். பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம வளர்கிறதுக்கான வாய்ப்புன்னு பாருங்கள். அதேமாரி உடற்பயிற்சி செய்யுங்க, யோகா பண்ணுங்கள். ஏன்னா இதுக்கு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து அதன் மூலியமாக செய்யுங்க. மனம், உடல், ஆன்மா ஆகிய மூணுமே ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கான முக்கியமானது. அப்புறம் கடவுள்கிட்ட சரணடைஞ்சிடுங்க. சரணடைவதுன்னா என்னென்னா, கடவுளுடைய நல்ல வழியை பின்பற்றி நடக்கிறது, உங்கள் திறனுக்கு உட்பட்ட அனைத்தையும் செய்கிறது, பிற விளைவுகளையெல்லாம் கடவுள்கிட்ட ஒப்படைச்சிடுறது.
நீங்கள் விரும்புகிற விஷயத்தை செய்யுங்க. எப்பயுமே எதுலேயுமே சுறுசுறுப்பாக இருங்க. அது உங்களுடைய மனதிற்கு அமைதியை கொடுக்கின்ற எளிய விஷயங்களாக இருக்கணும். புத்தகங்கள் வாசிக்கிறது, இசையை கேட்குறது, சமைக்கிறது, தோட்ட வேலை செய்கிறது, நீச்சல் அடிக்கிறது, அல்லது உங்கள் இதயத்திற்கு ஆன்மாவுக்கும் ஊட்டமளிக்கிற எதையான செய்கிறது. இணக்கமாக இணைந்து வாழ கற்றுக்கொள்ளுங்கள். உங்கள் நேரத்தையும் அனுபவங்களையும் உங்களுடைய நம்பிக்கைக்கு உரியவங்களோட பகிர்ந்துக்கோங்க. உங்களுக்கு உத்வேகம் மூட்டுகின்ற நபர்களுடன் நேர்மறையான தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய மக்களோடு நீங்கள் நேரத்தை அதிகமாக செலவு பண்ணுங்கள். வேறொருவருக்கு உதவுங்க. சில சமயங்களில் நீங்கள் வேதனையில் இருக்கிறப்ப நீங்கள் செய்யக்கூடிய ரொம்ப சிறந்த காரியம் உங்கள் கவனத்தை வேறொருத்தன் வென்றின் மீது திருப்புறது தான். அப்படி இருந்தீங்கன்னா நீங்கள் நேர்மறையாக இருக்க கற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். சிரிங்க, எப்பயுமே லேசான மனதோடு இருங்க. உங்கள் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிங்க. உங்களுக்காக, மற்றவர்களுக்காக தீங்கு இல்லாமல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அனுபவிக்க தான் நீங்கள் இந்த பூமிக்கு வந்திருக்கிறீங்க. உங்களை மகிழ்ச்சிப்படுத்துகிறது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு எது வருத்தத்தை கொடுக்குது அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க. துன்புறுவதற்காக தான் இந்த பூமியில் இருக்கிறீங்கிற கண்ணோட்டத்தை முதல்ல தூக்கிடுறீங்க. நீங்கள் உங்களுடைய கர்ம கடன்களை தீர்க்க வேண்டியது உண்மை. ஆனால் பொய் உலக பயணம் மகிழ்ச்சியாக இருக்கணும். வாழ்க்கையை மிக தீவிரமாக எடுத்துக்காதீங்க. நகைச்சுவை உணர்வோடு இருங்க. விளையாட்டாக இருங்க. அதுக்காக பொறுப்பு இல்லாமல் இருக்காதீங்க. பொறுப்போடு இருங்க. நல்ல முயற்சி எடுங்க. எல்லா நேரத்துலையும் பொறுப்புகளை தாங்கி பிடிங்க. உங்களுடைய பொய் உலக பயணம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நகைச்சுவை உணர்வும் விளையாட்டு மனப்பக்குவம் ரொம்ப முக்கியங்க. நாங்கள் ஆவி உலகத்தில் ரொம்ப நகைச்சுவையாகவும் ரொம்ப ஆட்டம் பாட்டம் எல்லாத்தோடும் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறோம். நீங்கள் வர்றப்ப அந்த கொண்டாட்டத்தோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் கடவுளால் படைக்கப்பட்டவர் அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. நீங்கள் அவர்களுடைய வேலையை செஞ்சிட்ருக்கிறீங்க அப்படிங்கிறதும் இன்னும் ஏராளமான விஷயங்கள் உங்களுக்கு தெரியாது. அதெல்லாம் அறிகிறது தான் கொண்டாட்டமாக இருக்கும். எங்களுக்கு பார்த்திங்கன்னா சில விஷயங்கள் தெரிகிறதில்ல. ஆனால் நாங்கள் எங்களுக்காக காத்திருக்கின்ற எங்களுடைய பயணத்தினுடைய எஞ்சிய பகுதிக்காக நாங்கள் அதை கொண்டாடுறோம். ஏன்னா நாங்கள் ரொம்ப ஆனந்தமாக இருக்கிறோம். எங்களுடைய இந்த காலகட்டத்தில் எங்களால் மகிழ்ச்சியாக இருக்க முடியுது. நாங்கள் கடவுளோடு அதிகமாக நெருங்கி சென்று 7வது பிரபஞ்சத்தை அடையிறப்ப தான் நாங்கள் அவ்வளோ மகிழ்ச்சியாக இருப்போம் அப்படிங்கிறத நாங்கள் கற்பனை செஞ்சு பார்க்குறோம். அதற்காகவே அதுவே எங்களுக்கு ஒரு கொண்டாட்டம் தான். அப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாம் நேர்மறையாக இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நேர்மறை மனதோடு எப்பயுமே இருங்க. எதிர்மறையானவற்றிலிருந்து விலகி இருங்க. எதிர்மறையானவற்றை இல்லைனாலும் அது பழக்கமாக வச்சுக்காதீங்க. என்றைக்காவது ஒன்று நடந்துச்சு அப்படின்னா அதையே கையில் எடுத்து பிடிச்சிக்கிட்டு அதையே ஆராய்ச்சி பண்ணி பெருசாக்கி புலம்பிகிட்டே இருக்காதீங்க. அப்போ யாராவது உங்களுடைய ரொம்ப நெருக்கமானவங்க ஒருத்தங்க இறந்துட்டாங்கன்னா அந்த துக்கத்திலேயே நீங்கள் இருக்காதீங்க. அதை அவங்க விரும்புறதில்லை. அது அவங்கள இன்னும் சங்கடப்படுத்தும், இன்னும் வேதனைப்படுத்தும். நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, எல்லாருக்கும் இந்த உலகத்தில் மரணம் உண்டு. ஆகிட்டாங்க, அவ்வளோதான். நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் இருக்கலாமே அப்படின்னா, எப்போ இருந்தாலும் அவங்க ஒரு நாள் போக போகிறாங்க, நீங்கள் ஒரு நாள் போக போகிறோம், நம்ம ஒரு நாள் போக போகிறோம். அப்போ அந்த புரிதல் முதல்ல நீங்கள் வச்சுக்கோங்க. அதை இல்லாமல் நீங்கள் இல்லை எப்படி இப்படி நடந்துச்சு, முன்னாடி எப்படி நடந்தது அப்படின்லாம் சொல்ல முடியாது. என்றைக்கு இருந்தாலும் அந்த ஒரு நிகழ்வு நடக்க தான் போகுது. அப்போ அது கொஞ்சம் முன்கூட்டியே நடந்திருக்கு, அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் தைரியமாக செய்யுங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் உங்களுடைய வேலைகளை கரெக்டாக பண்ணுங்கள். நீங்கள் அவங்க என்ன நினச்சாங்களோ அதையெல்லாம் நீங்கள் செஞ்சு காமிங்க. அவங்களுக்கான அந்த விருப்பத்தை நீங்கள் நிறைவேற்றுங்க. அவங்களுடைய சார்பாக நீங்கள் இங்கே இருக்கிறீங்க, அதை நிறைவேற்றுங்க. அப்படி நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்கன்னா அவங்க உங்களுக்காக உங்கள் கூட பக்கம் இருந்து உங்களுக்காக அவங்க உதவி செய்வாங்க. அந்த வலிமையை உணர்ந்துடுங்க. சரிங்களா? அதுலேருந்து நீங்கள் வெளியில் வாங்க. அந்த மாதிரியான எண்ணங்கள்லேருந்தெல்லாம் வெளியில் வாங்க. உங்களை எப்பயுமே நேர்மறையாக வச்சுக்கோங்க. மற்றவங்கள மன்னிக்க கற்றுக்கோங்க. யாரையுமே மன்னிக்க முடியாதுன்னெலாம் சொல்லாதீங்க. உங்களால் மன்னிக்க முடியலன்னு சொல்லாதீங்க. ரைட்டுங்களா? அப்போ நீங்கள் நேர்மறையான ஒரு மனநிலை உள்ளவங்களாக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுடைய உடல் ஆரோக்கியம் முக்கியமாக வேணும் அப்படின்னா இந்த மாதிரியான பண்பு நலன்களை நீங்கள் வச்சுக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளவு நேர்மறையான தன்மைகளை உங்களுக்குள்ளே அதிகப்படுத்துகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் ஆனந்தமாகவும் உங்கள் உடல் மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். அது நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அது உங்களை நோக்கி வரும். நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அது உங்கள்கிட்டயே இருக்கும். அப்போ நீங்கள் எதை உங்களுக்கு வேணுமோ உங்களுடைய வாழ்க்கை பயணம் முழுசுமே எப்படி இருக்கும் அப்படின்னா மகிழ்ச்சியாகவே இருக்காது. மகிழ்ச்சியாக யார் இருக்கணும்? நீங்கள் தான் இருக்கணும். பயணம் எப்படி இருக்கும்? பிரச்சனையாகவும் கஷ்டங்களாகவும் சோதனைகளும் தான் இருக்கும். ஆனால் அதை மகிழ்ச்சியோடும் அதை உற்சாகத்தோடும் கடந்து போக போகிறது யார் அப்படின்னா அது நீங்கள் தான், நம்ம தான். அப்போ நாம் தான் அதை தேர்ந்தெடுக்கணும். அந்த ஒரு புரிதலோடு நாம் இதை செயல்படுத்த ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நேர்மறையான தன்மை மட்டும் அல்லங்க, வாழ்க்கையே ஆனந்தமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த ஒரு அற்புதமான இந்த நினைவுகளோடு இந்த பயணத்தை நம்ம தொடர்கிறோம். நேர்மறை சிந்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத பார்த்துருப்போம். இந்த டாபிக் இன்னையோட முடியுதுங்க. அடுத்தது நாளைக்கு இன்னொரு டாப்பிக்கோட இதனுடைய அடுத்த தொடர்ச்சியை நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மணிவண்ணன், பிரபஞ்ச சக்தி. தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். எல்லோருக்கும் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவும் உங்களுடைய ஒரு சேவையாக பாருங்கள். இது குறித்த கமெண்ட்ஸ் நீங்கள் உங்களுடைய கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.